முருங்கைப்பூ என்னதான் நம்ம ஆஞ்சி வச்சுருந்தாலும் அதில் சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். அதனால் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இது கூட தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிக்கணும். இந்த முருங்கைப்பூலாம் நல்லா தண்ணியில் அலசி இந்த மாதிரி வடிபாத்திரத்தில் போட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு 1/4 மூடியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சாம்பார் பொடி, அதாவது குழம்பு பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வாணலி அடுப்பில் வச்சாச்சு. வாணலி சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். இது கூட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு காரப்பொடி தான் போட போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லைன்னா வரமிளகாவோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போது இந்த கழுவி வச்சுருக்கிற முருங்கைப்பூவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சம் அது சுருண்டுக்கும். இது கூட ஒரு 2-3 கை தண்ணி தெளிச்சுக்கலாம். உங்களுக்கு பொரியல் நல்லா சாஃப்டாக வேணும், நல்லா வெந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். இது வேகும் போது இடையில 1 வாட்டியோ 2 வாட்டியோ திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் இது ஆகிறதுக்கு. பூ அரை வேக்காடு வெந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் மூடி வச்சு அதை வேக விடலாம். ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்தில் இது சரியாக வந்துடும். இப்போ பூவெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடலாம். நல்லா பரட்டி விட்டு எடுத்தால் முருங்கைப்பூ பொரியல் ரெடிங்க. நல்ல சூப்பராக இருக்கும் பொரியல். இந்த பொரியல் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும்.